நம்ம எல்லாரும் செய்கிற ஒரு காமனான மிஸ்டேக் சொல்லட்டுமா? எப்போல்லாம் நம்ம மனசில் ஒரு பயம், ஒரு டவுட், ஒரு இன்செக்யூரிட்டி, வீக்காக ஃபீல் பண்ணும் பொழுதெல்லாம் நம்ம செய்கிற ஒரு தவறு, நம்ம மைண்ட் என்ன சொல்லுதோ இம்மீடியட்டாக அதை நம்பிடுவோம். அந்த நேரம் மைண்ட் என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லும்? நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒருவேளை என்கிட்ட தான் ஏதோ பிரச்சனையோ, அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, அதனால தான் அவங்க இப்படி பேசினாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் லைஃப் எல்லாமே அவங்க நினச்ச மாதிரி அமையுது, எனக்கு ஏன் அப்படி அமைய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களோட சுச்சுவேஷன் பேஸ்டாக இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லாமே அந்த நேரத்தில் நெகட்டிவாக நம்ம லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இன்செக்யூர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை பிலீவ் பண்ணாமல் நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. First point, self-doubt is always a reflection of your fears. எப்பெல்லாம் நீங்கள் ஒரு டவுட் மனசில் வருதோ, அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணாலோ, இல்லை ரொம்ப இன்செக்யூர்டாக நீங்கள் இருந்தாலோ, அது உங்களுடைய திறமையை பற்றியோ ஆர் உங்களுக்கு எது சாத்தியம், உங்களோட கேப்பபிலிட்டி என்ன, இதை பற்றின விஷயங்களை கிடையாது. உங்கள் மனசில் இருக்கிற பயத்தை தான் அது வெளியே கொண்டு வருது. உங்கள் மனசில் இருக்கிற பயத்தை தான் ஒரு கண்ணாடி மாதிரி உங்கள் முன்னாடி வந்து காட்டுதே தவிர உங்களுடைய கேப்பபிலிட்டி பற்றி கிடையாது. சம்டைம்ஸ் ஒருத்தங்க மேலே நீங்கள் அதிகப்படியான அன்பு செலுத்துனீங்க அப்படின்னா அதுவே ஒரு சின்ன ஒரு பயம் கொடுக்கும், ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு ஃபீலிங் நம்ம மனசுக்குள்ளே உண்டாக்கும். ஒருவேளை ஏதாவது தப்பாக நடந்துருச்சுன்னா, ஒருவேளை அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் எதுவும் வந்துடக்கூடாதே அப்படின்ற ஒரு பயம் கூட, ஃப்யூச்சரை நினச்சி இல்லாத விஷயங்களை கூட நம்ம இமேஜின் பண்ணி ஒரு மாதிரி பயப்படுவோம். இது பர்சன் ஓரியன்ட் மட்டும் கிடையாது. இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப காலம் காத்துட்டு இருந்து அது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான அட்டாச்மெண்ட், ஓகே, எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த விஷயத்து மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை பில்ட் பண்ணுறீங்களோ அது கூட ஒரு ரீசனாக இருக்கும் நீங்கள் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு. அதனால நம்ம மனசுல ஏதோ ஒரு பயம் வருது, ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வருதுன்னா அது உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் அட்டாச்மெண்ட். லைஃப்ல எப்பெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் நீங்க கோ த்ரூ பண்றீங்களோ ஆர் சேலஞ்சஸ் நீங்க சமாளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், லோவஸ்ட் பாயிண்ட்ல யார் இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம யாரு, நம்மளோட திறமை என்ன, நம்ம லைஃப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சரியாக கணக்கு போடவே முடியாது. ஏன்னா மைண்டில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், மைண்டில் ஒரு கிளியர் திங்கிங் இருக்காது, எந்த ஒரு கிளாரிட்டி இல்லாத போது பெரிய பெரிய விஷயங்களை பற்றியும் யோசிக்கக்கூடாது. முக்கியமாக நம்ம யாரு, நம்மளால் எவ்வளோ செய்ய முடியும், அது கூட நம்மளால் சரியாக கணக்கு போட முடியாது. ஸோ அந்த நேரம் லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கும்போது உங்கள் மனசில் வந்து நீங்கள் யாரு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்னாலும் அதில் முழுமையான உண்மை இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கெல்லாம் வேர்ஷனாக ரிலீஸ் பண்ணுவாங்களே, ஸோ அதே மாதிரி நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம ஹேண்டில் பண்ண நம்மளுமே வந்து ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே இருப்போம். நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் வேர்ஷன் எப்படி பில்ட் ஆகும்? இந்த இன்செக்யூரிட்டி, ஃபியர், டவுட் இது எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணாமல் ஆர் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு ஆர் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் டெஃபினட்டாக ஐ won't become stronger. I become stronger only by handling these emotions. எனக்கு தெரிஞ்சபடி நான் எப்போ இதை நான் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறேனோ, ஃபேஸ் டு ஃபேஸ் நான் டீல் பண்ணுறேனோ அப்போ மட்டும்தான் நான் ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஒரு தாட்டை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ண மாட்டீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த தைரியம் வரும். மனசில் எங்கேயோ ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், நான் யாரை பார்த்தோ இல்லை எதை நினச்சியோ நான் கம்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என் வாழ்க்கையை வந்து வேற ஒரு ஸ்கேலில் வச்சு நான் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தான் என்னோட நிலையில் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகிறது அண்ட் அந்த இன்செக்யூரிட்டி, ஃபியர், டவுட் இதெல்லாம் உள்ளே வந்துருச்சு. ஸோ கம்பேரிசன் வந்துட்டாலே அங்கே கிளாரிட்டி இருக்காது. கம்பேரிசன் வந்துட்டாலே அங்கே உங்களால் நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு எப்போவுமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சில டைம்ஸ் லைஃப்பில் இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுது அப்படின்னு நம்மளுக்கே ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் இருக்கும். அந்த ஒரு அன்சர்டனிட்டி ஃபீலிங்கை நம்ம எல்லாருமே கோ த்ரூ பண்ணியிருப்போம். இப்போது இந்த இன்செக்யூர் ஃபீலிங் வரும் தெரியுமா? என் மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, என்னோட ஜேர்னி மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, நான் கரெக்டாக தான் செய்யணும்னு ட்ரை பண்ணுறேன், பட் என்னவோ எனக்கு அந்த ஒரு ஹோப் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எனக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் என்னன்னு தெரியலன்றதுக்காக நான் இருக்கிற பாதையே தவறான பாதை அப்படின்ற எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. சம்டைம்ஸ் அன்சர்டனிட்டி வந்து நம்மளோட ப்ராசஸில் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸாக கூட இருக்கலாம். பட் ஐ ஃபீல் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ப்ரூஃப் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே,
இன்னைக்கு எனக்கு அன்சர்டனிட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பர்சனலாக நினச்சிப்பேன் அப்படின்னா, ஓகே இந்த ஃபுல் ஜேர்னியில் வந்து இது ஒரு ஃபீலிங், இதையும் நான் கோ த்ரூ பண்ணணும். எப்படி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தட் இஸ் ஆல்சோ பார்ட், அதே மாதிரி அந்த ஸ்ட்ரகிள்ஸில் அன்சர்டனிட்டி ஆல்சோ இஸ் அன் இமோஷன் தட் ஐ ஹாவ் டு ஹேண்டில். பட் அதுக்காக இதுவே ஒரு தவறான பாதையோ ஆர் இந்த டைரக்ஷனில் நம்ம ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக அங்கே ஃபெயிலியர் தான் அப்படின்ற எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குல்ல, இன்செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஃபியராக இருக்கட்டும், இல்லை சந்தேகம், இது எல்லாமே டெம்ப்ரரின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். டெம்ப்ரரினா யாருக்கெல்லாம் லைஃப்பில் வந்து சில சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் கோ த்ரூ பண்ணும்போது, டஃப் சிச்சுவேஷன்ஸ் கோ த்ரூ பண்ணும்போதும் அவங்க இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்க. அது வரும் போகும். ஸோ இது ஃபீலிங்ஸ்ன்னு சொன்னாலே இட்ஸ் டெம்ப்ரரி அண்ட் தட் வில் நெவர் பிகம் யுவர் ஐடென்டிட்டி. நான் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன், அது ஒரு பக்கம். இன்னொன்று, நானே ஒரு இன்செக்யூர்ட் பர்சன்ன்றது கம்ப்ளீட்டாக வேற ஒரு பிக்சரை கொடுக்கும். ஸோ உங்களோட ஐடென்டிட்டி மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. இது வெறும் ஃபீலிங்ஸ் அண்ட் இது இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இன் கன்க்ளூஷன், லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அவங்க சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடிக்கணும், இதை சாதிக்கணும், இப்படி எல்லாருக்குமே இருக்கும். இதெல்லாம் தாண்டி எது இருக்கக்கூடாதுன்னா, நம்ம அவசரப்படணும்னு அந்த அவசியமே இருக்கக்கூடாது. பெர்ஃபார்ம் பண்ணணும்னு, இது ஒரு ஸ்டேஜ் கிடையாது. இங்கே நான் வந்து என்னோட லைஃப்பை நான் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எதை பார்த்தும் கம்பேர் பண்ணணுன்றது கிடையாது. ஆர் யாருக்கும் எதையும் நிரூபிக்கணும், அந்த ஒரு நீட் டு ப்ரூவ், அந்த ப்ரெஷர் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபியர், டவுட், இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உதவியாக இருக்கட்டும். On that positive note, I'm signing off. Again, I'll meet you on another episode. Until then, take care. Bye.